ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சத்தான கம்பு உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நான் கம்பை எடுத்து நல்லா வானலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கம்பை எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் இன்றைக்கி ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கம்பு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது வேர்க்கடலையோட ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணி மிக்ஸியை பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 2 டைம்ஸ்க்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருந்த கம்போட இந்த வேர்க்கடலை வெல்லமும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு ஸ்டவ்வில் ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் கீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ப்ளெயினாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் அழகாக உருண்டை பண்ணிங்க அப்படின்னா சத்தான கம்பு உருண்டை ரெடி. ஸோ டெஃபினட்டாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க, நானே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பு உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.